பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அல்ல என புதுக்கோட்டையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் கூறுகையில், தேர்தல் முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு தரவுகளை திரட்டி குற்றம் சாட்டி மேற்கொண்டுள்ளார். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் தற்பொழுது பாஜகவின் கைப்பார்வையாக செயல்பட்டு வருகிறது. தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்டாக உள்ளது. தேர்தல் ஆணையம் நடுநிலையுடையவர் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில்தான் ராகுல் காந்தி நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இதில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டுள்ளது வரவேற்கத்தக்கது. நடைப்பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். அவர் நடத்திய மாநாட்டில் யாரை குறைக்க வேண்டும் என்பது, கட்சியை குற்றம் சாட்ட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் திமுக தலைவர் குறித்து அவர் பேசியது கண்டனத்துக்குரியது. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியவர், ஒரு மூத்த அரசியல் தலைவர், அதுவும் முதலமைச்சர் குறித்து அதுபோன்று பேசி உள்ளது அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகிறது. எந்த கட்சியை அவர் குற்றம் சாட்டுகிறாரோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு பதிலடி வைப்பார்கள். அதே போன்று திமுக நடிகர் விஜய் குறித்து விமர்சனங்களை வைத்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியை ஏன் அவர் விமர்சிக்கவில்லை என்று நாங்கள் கேட்க முடியுமா? சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விமர்சனம் எல்லைக்குள் இருக்க வேண்டும். விமர்சனம் எல்லை தாண்டி போகிற போது எதிர்வினைகளை அவர் சந்திக்க வேண்டி வரும். அண்ணா எம்ஜிஆர் படங்களை மாநாட்டில் பயன்படுத்தியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருநாவுக்கரசர், அது அவருடைய விருப்பம். அவருக்கு யாரை பிடிக்கிறதோ, எந்த ஆட்சி போல் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த தலைவர்கள் படத்தை போட்டு இருக்கிறார். இது குறித்து நான் மேலும் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆசைப்படுவது அவரவரது உரிமை. அதேபோல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆசைப்படுகிறார். பல நடிகர்கள் கட்சியை தொடங்கியுள்ளனர். அதே போல தமிழகத்திலும் பல நடிகர்கள் கட்சியை தொடங்கியுள்ளனர். அதில் ஒரு சிலர் தான் வெற்றி பெற்றுள்ளனர். நடிகர் சிரஞ்சீவி விஜய் மாநாட்டில் கலந்து கொண்ட கூட்டத்தை விட அதிக கூட்டத்தை கூட்டி கட்சியை தொடங்கினார். ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு நடிகர் கட்சியை தொடங்கி வெற்றி பெறுவது என்பது மக்கள் கையில் தான் உள்ளது. வெற்றி தோல்வி என்பது பல வகைகளில் வருவது. அன்றைக்குள்ள சூழ்நிலை, கூட்டணி ஆகியவற்றை பொறுத்துதான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். வெற்றி தோல்வி யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள். கடைசியில் அவர்கள்தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பு. அறந்தாங்கி தொகுதியில் இந்த முறை திமுக தான் போட்டியிட வேண்டும் என்று திமுகவில் நடக்கும் அனைத்து கூட்டங்களிலும் கூறப்பட்டு வருகிறது என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், இது குறித்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது, தொகுதி உடன்பாட்டின் போதுதான் தெரிய வரும். இப்போது ஒவ்வொருவரும் போட்டியிட வேண்டும் என்று நினைப்பார்கள். திமுக போட்டியிட்ட தொகுதியை காங்கிரஸ் கேட்கும், காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியை திமுக கேட்கும். இதெல்லாம் தொகுதியுடன் தெரிய வரும். அதிமுக பிஜேபி பதில் நடத்துகிறதோ அல்லது பாஜக அதிமுகவை வழி நடத்துகிறதோ என்பது அவர்களுக்குள்ள விஷயம். அவர்கள் இருவரும் கூட்டணி கட்சிகள் உள்ளனர். இருப்பினும் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அல்ல. பட்டமளிப்பு விழாவில் ஒவ்வொருவரிடமிருந்து பட்டமோ விருதோ வழங்குவது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். விரும்பினால் வாங்கலாம், விரும்பாவிட்டால் வாங்க முடியாது என்று கூறலாம். அது அவர்களது தனிப்பட்ட உரிமை. இது குறித்து நான் கருத்து கூற விரும்பவில்லை என்றார். அவரு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தமிழ்நாடு வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பித்து கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதில் அவர் யாரை கடுமையாக விமர்சனம் பண்ணணும், யாரை நடுநடியோட விமர்சனம் பண்ணணும், யாரை விட்டணுங்கிறதுலாம் அவருடைய உரிமை. அது இப்போ காங்கிரஸ் திட்டினார்னா காங்கிரஸ் அப்படியே நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். திமுகவையோ அதிமுகவை திட்டினார்னா அவங்க அந்த கட்சியின் சார்பில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லவோ, மறுப்பு சொல்லவோ, எதிர்ப்பு சொல்லவோ, கண்டிக்கவோ அந்தந்த கட்சிகளுக்கு அவருக்கு எப்படி வெற்றி கழகத்தினுடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிமை இருக்கோ, அது மாதிரி யார் அவர் விமர்சனம் பண்ணுறாரோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவரை திட்டி பேசுறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அந்த வகையில் திமுகவை அவர் திறக்க பேசியதாக திமுகவின் சார்பில் அதுக்கு பதிலடி தரப்படுகிறது. எங்களுடைய கூட்டணிங்கிற முறையில் நாங்களும் அதை கண்டிக்கிறோம். ஒரு அரசியல் கட்சிங்கிற தலைவருங்கிற முறையில் ஒரு வரம்புகளுக்கு, எல்லைகளுக்கு உட்பட்டு அவருடைய விமர்சனங்கள் இருக்கணும். சினிமா வேறு, அரசியல் வேறு. அதனால் ஒரு அரசியல் தலைவருங்கிற அந்த வரமுறையோடு ஒரு விமர்சனம் செய்வது புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கிற அவருக்கும் நல்லது. அந்த எல்லை தாண்டுகிற போது மற்ற கட்சிகள் அதற்கான பதிலையும் எதிர்ப்பையும் தெரிவிக்க தான் செய்வார்கள். காங்கிரஸை திட்டாமல் இருக்கிறதுக்கு ஏன் திட்டாமல் இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்க முடியுமா?
எங்களையும் சேர்த்து திட்டுங்கன்னு கேள்வி வேண்டுகோளை வைக்க முடியும். அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டு வரலாறு திரும்பி இருந்தாரு 66 70 திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டை நல்லாட்சின்னு சொல்கிற போது நல்ல நல்ல தலைவர்கள்னு சொல்லும்போது பரிசுப்படுத்துகிற போது அவர்கள் யாரை சில பேர் பிறந்த காமராஜனை சொல்லுவாங்க, சில பேர் ராஜாஜியை சொல்லுவாங்க, சில பேர் அண்ணாவை சொல்லுவாங்க, சில பேர் படித்த எம்ஜிஆரை சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்களுக்கு யாருக்கு ஈவன் சரி ஜெயலலிதா அவர்களையோ கலைஞர் அவர்களையோ அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுடைய ஆட்சியில் நடந்த நன்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி அது மாதிரி ஆட்சி நடத்துவோன்னு சொல்கிறது இயல்பான இயற்கையான ஒன்று. என்ன தெரியுதுன்னா இப்போ எம்ஜிஆர் பேர் அண்ணா பேர்லாம் வந்து மக்களால் மதிக்கப்படுகிற பெயர்களாக தொடர்ந்து இருக்கிறது. அது அவரும் பயன்படுத்தியிருக்காரு. அதில் ஒன்றும் வேறு சொல்கிறது தப்புன்னு 67 77 மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, ஆசைப்படுறதுக்கோ விருப்பப்படுறதை சொல்கிறதுக்கோ எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல நாட்டில். அண்ணா ஆட்சி 67 அண்ணா தலைமையில் வந்தது, 77 எம்ஜிஆர் தலைமையில் வந்தது அப்படின்னு அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அப்படி ஒரு ஆசைப்படுறாரு, கனவு காண்றாரு, கண்டு போகிறாரு அப்படின்னு. விஜய் வந்து 2026 எலெக்ஷனில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற மாதிரி ஒரு அரசியல் நோக்கம்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து மூத்த அரசியல்வாதிகள் நீங்கள் எப்படி யதார்த்தமாக வந்து இதில் வந்து ஜோசியமோ கேசியமோ சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்திய லெவலில் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பல சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அவர் மாதிரி உலகத்திலே நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்தியாவில் அவருடைய பெரிய நடிகர் சிறந்த நடிகர் யார் இருக்கா? அவர் தான் கட்சி ஆரம்பித்தார். ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி அங்கே பெரிய சூப்பர் ஸ்டாரு, இதை விட பெரிய கூட்டத்தோடு இதை விட பெரிய பத்திரிகையாளர் கூட்டத்தோடு ஆரம்பித்தார். அது மாதிரி அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வந்தார், போயிருக்காரு. தர்மேந்திரா உள்ள பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு. பல மாநிலங்களில் பல தலைவர்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வரிசையாக பேர்களை சொல்கிறது அவங்கள வந்து கௌரவம் குறைவாக சொல்கிறதுக்காக இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறோம். அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அவங்க அதனுடைய சூழ்நிலை, அவங்க யாரோட அலையன்ஸ் போட்டாங்க, அலையன்ஸ் விளையாட ஏற்படுகிற பாதிப்புகள், இப்படி வெற்றி தோல்விங்கிறது பல வகையில் வருது. அதனால் இவங்களை யாரையும் குறைச்சி சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதியாக பிறந்தது. காமராஜருக்கு பக்கபலமாக தூணாக இருந்தவர். ஒரு தேர்தலில் அவர் கட்சி தோற்றதோ அல்லது அவர் தோற்றதோ வச்சு அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தினுடைய சூழ்நிலை, கூட்டணி, வெற்றி வாய்ப்புகள் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையில் வச்சு அது வருது. அதே மாதிரி சிரஞ்சீவியும் நல்ல அரசியல்வாதி தான், பட் அவர் ஆட்சிக்கு வர முடியலைங்கிறது அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு ஒட்டி வர்ற விஷயங்கள். வெற்றி தோல்விகள் யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது, அது மாறி மாறி வரக்கூடியது. அந்த மாநிலத்துக்கு தட்பவெப்பங்கிற அரசியல் சூழ்நிலைகள், கூட்டணிகள், பல்வேறு சூழ்நிலை வச்சு வர்றது. அது மாதிரி இப்போ இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிக்கிற போது அதை வச்சுக்கிட்டு பல சோசியம் கேசியெல்லாம் பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் பிடிக்கிற பத்திரிகைகளோ பிடிக்கிற ஊடகங்களோ பிடிக்கிற டிவிகளோ தூக்கி நிறுத்துறீங்க. இது வழக்கமாக புது கட்சி ஆரம்பிக்கிற போது நடக்கிற விஷயங்கள் தான். கடைசியில் மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க வந்து அறுதிக்கிட்டு என்ன முடிவு பண்ணி என்ன எப்படி கொடுக்குறாங்களோ, எவ்வளோ எம்எல்ஏ வருது, எவ்வளோ சதவீதம் வர்றது தான் ஒரு தேர்தலில் நடந்த பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர, அதுக்கிடையில் கூட்டங்களை வச்சோ விமர்சனங்களை வச்சோ யாரையும் தரக்குறையமாக விமர்சனம் பண்ண நான் விரும்பலை. தோற்று போவார் அப்படின்னு ஜோசியம் சொல்லவும் விரும்பலை. அதே நேரத்தில் வெற்றி பெறுவார்னு கேசியம் சொல்லவும் விரும்பலை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் சரி தமிழ்நாட்டை நான் 50 வருஷமாக இருக்கேன், மூத்த அரசியல் தலைவர் தான். இருந்தாலும் எனக்கு எங்கள் கூட்டணி தானே முக்கியம். எங்கள் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி எங்களுக்கு முக்கியம். எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும், எங்கள் கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதான் என்னுடைய கணிப்பு, ஜோசியம், கேசியம் எல்லாம். அது இல்லைங்க, சீட்டு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எல்லா கட்சியும் நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி திமுக நிற்கிற சில இடங்களில் வந்து காங்கிரஸ் நிற்க ஆசைப்படலாம், காங்கிரஸ் நிற்கிற சில இடங்களில் வந்து திமுக நிற்க ஆசைப்படலாம். இது வந்து கடைசியாக வந்து கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டணியில் உட்காந்து பேசி யாருக்கு நிற்கிறவங்களே நிற்கிறதா என்னங்கிறது எல்லாம் கூட்டணி தலைவர்கள் பேசி முடிவு பண்ணுறது. அந்தந்த தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு தொகுதியில் ஒரு ஆளாக ஆசைப்படுறாங்க, பறந்தாங்களே 10 பேர் ஆசைப்படலாம், 10 பேர் எம்எல்ஏக்கு நிற்க முடியும் திமுகவில். அதனால் திமுக நிற்கிறதா, காங்கிரஸே திருப்பி நிற்கிறதா, அதே மாதிரி இருக்கிற இப்போ காங்கிரஸ் இருக்கிற திமுக இருக்கிற தொகுதியில் திமுக நிற்கிறதா, கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி நிற்கிறதா, இதெல்லாம் கடைசியில் பேச்சுவார்த்தையில் இடமும் தொகுதியும் வேட்பாளர்களும் கடைசியாக தான் முடிவாகுமே தவிர, அதுக்கிடையில் நான் நிற்கிறேன், நான் தான் நிற்க போகிறேன் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ ஆசைப்படுறதோ தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் வேணாலும் ஆசைப்படலாம், யார் வேணாலும் கேட்கலாம். கடைசியில் வந்து என்ன முடிவாகுதோ கூட்டணியில் அதுதான் இறுதியான முடிவு. அதற்கேற்ப தேர்தல் நடக்கும், கூட்டணி இருக்கும். கூட்டணி சார்பில்
வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்கள். அந்த பணிகள் நடக்கும். அதிமுகவை RSS வழிநடத்தும். பிஜேபியால் மந்திரியாக இருக்கார். நாங்கள் இன்னும் கூட்டணியாக இருக்கிறது தப்புனா சொல்லுவார் அவர். அதிமுக வழிநடத்துறது அதான் அதிமுக வழிநடத்துதோ, பிஜேபி அதிமுக வழிநடத்துதோ, அதிமுக பிஜேபி தமிழ்நாட்டில் வழிநடத்துதோ, 2 பேரும் கூட்டணியில் இருக்கும்போது ஒருத்தர் பாராட்டி தான் பேசிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணி அல்ல, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியும் அல்ல, மக்களுக்கு ஏற்புடைய கூட்டணியாகவும் அது இருக்காது. அவங்க சௌரியங்க. சில பேருக்கு வாங்குற இஷ்டம் இல்லைன்னா எரிஞ்சு போகிறாங்கன்னா போதும். அது திமுக சம்மந்தப்பட்டவர்களோ, காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவர்களோ, பொதுவானவர்களோ, நான் உங்கள்கிட்ட நான் பட்டம் வாங்க விரும்பலைன்னா அது அவங்க சௌரியம். அது கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு இஷ்டமான நேரத்தில் இஷ்டப்படட்டும் வாங்கிட்டு போகிறாரு. என்ன இருக்காது. வீரர்ன்ற முறையில் கலருங்கிறார். திமுக சார்பாக வரல, அது ஒரு போட்டியில ஒரு வீரனா பங்கேற்கிறார். ராஜா பையன் அவர் மெடல் கொடுக்கும்போது சிறப்பு யாரா இருந்தாலும் அந்த வீரர்கள் பற்றியது அவங்களுக்கு மரியாதை கூட வாங்குறது அந்த நாகரிகமான செயல். ஆனால் அவர் பின்பற்றுறதுதான் ஒரு குற்றச்சாட்டு. சரிங்க, அது இஷ்டம். அது நான் விமர்சனம் பண்ணிருக்கேன்.